புதுசா ஒரு வேலை வந்திருக்கு மக்களே, தம்பி போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வேலைனா, நீங்க வந்து ஷாப்பிங் போறீங்க இல்ல மார்க்கெட் போறீங்க அப்படின்னா இந்த கேரி பேக், லக்கேஜ் இதெல்லாம் வந்து நீங்க தூக்கி கஷ்டப்பட வேணாம். அதுக்கு எங்க கிட்ட ஆட்கள் இருக்கு. நீங்க புக் பண்ணி ஹையர் பண்ணா மட்டும் போதும். நாங்க உங்களுக்காக வந்து உங்களோட கேரி பேக், லக்கேஜ் எல்லாம் வந்து தூக்கிட்டு வருவோம். யாரா நீங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க தான் கேரி மென் அப்படின்றாங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஷாப்பிங் போகும்போது உங்களோட கேரி பேக் எல்லாம் கேரி பண்ணிப்பாங்க. நீங்க ஏதாவது பொருள் வாங்க பில் பே பண்ணா கியூல எல்லாம் நிக்கணுமா அப்படின்னா, உங்களுக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் நாங்க தர மாட்டோம். நாங்களே உங்களுக்காக கியூல நின்று எல்லாமே வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 149 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க 12 கிலோ வரைக்கும் மட்டும் தான் தூக்குவோம். அதுக்கு மேல ஆச்சுன்னா நீங்க கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணணும். இல்லனா எங்க டீம்ல எக்ஸ்ட்ரா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, நீங்க ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இவனுங்களை நம்பி நம்ம பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க எங்கயாவது தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். 100% ட்ரஸ்டடான கம்பெனி, ஃபுல் வெரிஃபை பண்ணி தான் நாங்க வேலைக்கே எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையா அப்படின்னு கேட்டா ரொம்ப தேவை அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரெக்னன்ட்டான உமன்ஸ் இல்ல கை குழந்தையை வச்சுட்டு ஷாப்பிங் போறவங்க, முதியவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஷாப்பிங் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போதைக்கு அதை வந்து டெல்லியில மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லா நாங்க ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இப்படி ஒரு சேவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.